மக்களே ஒரு முறை ராகியில் இட்லி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு அழகு நான் ராகி எடுத்திருக்கேன். அதில் பாதி நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க, பாதி இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. டம்ளரில் எடுக்கிறீங்கன்னா சேம் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க. ஸோ இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்தும் அதிகமான இரும்புச்சத்தும் இருக்குது. ஸோ காத்தால் பார்த்தீங்கன்னா இதை நல்லா எகெயின் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது மிக்சிலையோ கிரைண்டர்லையோ நீங்கள் அரைக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மொறுமொறுன்னு மெலீஸாக தோசை ஊற்றலாம். அதே மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி நம்ம அரிசி மாவில் இட்லி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ராகியில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.